சிங்கங்கள் கம்பீரத்தின் அடையாளம் மட்டுமல்ல, தன்மானத்தின் அடையாளமும் கூட. காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் சுகபோக வாழ்க்கை வாழ முடியாது. தனது ஆட்சியை தக்க வைக்க படாத பாடுபட வேண்டும். தனக்கான பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் சிங்கம் தனக்கான கெடு முடிந்த பிறகு அதே காட்டில் அகதியாக விரட்டியடிக்கப்படுகிறது அல்லது கொல்லப்படுகிறது. சிங்கங்களின் கர்ப்பகாலம் 105 நாட்கள் முதல் 112 நாட்கள் ஆகும். ஆண் சிங்கங்கள் 12 வருடங்களும் பெண் சிங்கங்கள் 16 வருடங்களும் உயிர் வாழும். பிரசவத்தின் போது பெண் சிங்கங்கள் தண்ணீருக்கு அருகில் பாதுகாப்பான இடத்தை தேடிக் கொள்கின்றன. ஒரு பிரசவத்தில் 2 முதல் 5 குட்டிகளை ஈனுகின்றன. கண்மூடி பிறக்கும் சிங்க குட்டிகள் 6 நாட்களுக்கு பின்னரே கண் விழிக்கின்றன. 2 மாதங்கள் தாய்ப்பாலை அருந்துகின்றன. 6வது வாரத்தில் இருந்தே எப்படி வேட்டையாட வேண்டும் என்பதை தனது குட்டிகளுக்கு தாய் சிங்கம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வருடத்திற்கு பிறகே சிங்கத்திற்கு பற்கள் முளைப்பதால் அதுவரை தாயின் அரவணைப்பிலேயே சிங்கங்கள் வளர்கின்றன. அதற்கு பிறகு 15வது மாதத்தில் இருந்து சிறிய இரைகளை தனித்து வேட்டையாட தொடங்குகின்றன. இந்த காலகட்டம்தான் ஒரு ஆண் சிங்கத்தின் வாழ்வின் பொற்காலம். இதற்கு பிறகு அதன் வாழ்க்கை போராட்டமும் வலியும் நிறைந்தது. மரங்களில் நகத்தை கொண்டு கீறி தனது எல்லை இதுதான், இதற்குள் வேறு யாரும் நுழைய வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கும். இதனை தி லயன் கிங் படத்திலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிங்கங்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு எல்லை வகுத்திருக்கும். ஒரு அரசனை போல் அந்த குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்யும். அந்த பகுதிக்குள் வேறு எந்த பெரிய மாமிசம் உண்ணும் மிருகத்தையோ தனது கூட்டத்தை சாராத சிங்கத்தையோ அனுமதிக்காது. தனது எல்லையை கடந்து சென்றும் சிங்கங்கள் வேட்டையாடாது. திரைப்படங்களில் சொல்லப்படுவது போல் சிங்கம் சிங்கிளாக வராது, எப்போதும் கூட்டமாகவே இருக்கும். தன் கூட்டத்தின் எல்லையை கடந்து புதிய எல்லையை அடையும் ஆண் சிங்கம் தனக்கான வயது வந்தவுடன் அங்கு ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் ராஜாவோடு சண்டையிட்டு அந்த புதிய தேசம் கண்ட அந்த இளம் ஆண் சிங்கம் அரியணையை கைப்பற்றுவதோடு அதுவரை அங்கு ஆண்டு அனுபவித்து வந்த ராஜாவை கொல்லும் அல்லது அவரது சொந்த நாட்டிலேயே அகதியாக்கி விரட்டியடிக்கும். அந்த இளம் சிங்கம் காட்டுக்கே ராஜா என்பதால் புதிய தேசத்தில் எத்தனை மனைவிகளையும் மணக்கலாம், கும்மாளம் அடைக்கலாம். ஒரு கூட்டத்தில் 20 முதல் 40 சிங்கங்கள் வரை இருந்தாலும் அரசனை தவிர மற்றவை பெண் சிங்கங்களாக இருக்கும். இவை பாட்டி, தாய், சகோதரி, சித்தி, அத்தை போன்ற உறவு முறை கொண்ட பெண் சிங்கங்களாகவே இருக்கும். வேட்டையாடும் திறன் இல்லாத குட்டி ஆண் சிங்கங்களும் இதில் இடம் பெற்று இருக்கும். ஒரு பெண் சிங்கம் தனது சகோதரனுடனோ அல்லது மகனுடனோ அல்லது தந்தையுடனோ உடலுறவு கொள்வதில்லை. இவை இறைவன் அவற்றிற்கு கற்றுத்தந்த பாடங்கள். எனவேதான் 2 வயது ஆனவுடன் ஒரு ஆண் சிங்கம் தனது கூட்டத்தில் இருந்து விரட்டியடிக்கப்படுகிறது. சிங்கங்கள் தங்கள் உறவு முறைகளை மோப்ப சக்தியை வைத்து நன்றாக தெரிந்து கொள்கின்றன. எதிரே வரும் சிங்கம் நமக்கு உறவினரா, என்ன உறவினர் என்பதை நன்றாக அறிந்து வைத்து அதற்கேற்றார் போலவே உடலுறவு கொள்கின்றன. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்தாலும் அவை இவற்றை நன்றாக உணர்ந்து கொள்கின்றன. வேறு கூட்டத்தில் உள்ள பெண் சிங்கங்களை தங்களது கூட்டத்தில் பெண் சிங்கங்கள் அனுமதிப்பதில்லை. இதிலும் ஒரு அற்புதம் உள்ளது. புதிதாக வரும் பெண் சிங்கங்கள் தங்கள் கூட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஆண் சிங்கத்தின் சகோதரியாகவோ அல்லது தாயாகவோ கூட இருக்கலாம். இதனால் புதிய பெண் சிங்கங்களை கூட்டத்தில் ஏற்கனவே இருக்கும் பெண் சிங்கங்கள் அனுமதிப்பதில்லை. ஒரு முறை வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டால் பல நாட்கள் சிங்கங்கள் சாப்பிடாது. சிங்கங்கள் பகல் நேரத்தில் வேட்டைக்கு செல்வதில்லை. சுமார் 16 முதல் 20 மணி நேரம் வரை ஓய்வும் உறக்கமும் தான்.
இரவு நேரங்களில் மட்டுமே வேட்டை. பெண் சிங்கம் வேட்டையாடி உணவை கொண்டு வர அதனை அரசனான ஆண் சிங்கம் முதலில் சாப்பிடும். போதுமான அளவு சாப்பிட்டு விட்ட பின்னர் எஞ்சி இருக்கும் மாமிசத்தையே கூட்டத்தில் உள்ள மற்ற பெண் சிங்கங்கள் சாப்பிடும். ஆண் சிங்கம் அதிக அளவு சாப்பிடுவதை குறிக்கும் வகையிலேயே லைன் ஷேர் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கணவன் சாப்பிட்ட பிறகே மனைவி சாப்பிட வேண்டும் என முன்னோர்கள் சொல்வதற்கு சிங்கத்தின் இந்த பழக்கம் கூட காரணமாக இருக்கலாம். காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையிலேயே சிங்கங்கள் இரைக்காக காத்திருக்கும். இரை தன்னை நெருங்கி வரும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட சிங்கங்கள் பாய்ந்து சென்று கூட்டமாக உள்ள இரையை தாக்கத் தொடங்கும். கூட்டத்தில் உள்ள மற்ற விலங்குகள் ஓடும் நிலையில் காயமுற்ற விலங்கை சிங்கங்கள் இரையாக்கிக் கொள்ளும். பசி இல்லாத போது இரை தனது பக்கத்தில் வந்தால் கூட சிங்கங்கள் அவற்றை கொள்ளாது. இரை கிடைக்காத போது பழங்கள் மற்றும் ஏற்கனவே இறந்த உயிரினங்களையும் சிங்கங்கள் சாப்பிடும். காட்டெருமை, வரிக்குதிரை, காண்டாமிருகம், நீர் யானை மற்றும் யானை குட்டிகளை கூட சிங்கம் வேட்டையாடும். ஆனால் பெரும்பாலான சண்டைகளில் சிங்கத்திற்கும் கடுமையான காயங்கள் ஏற்படும். தாய் சிங்கம் இதனை அனுமதிக்காத நிலையிலும் இதனால் எழும் சண்டை உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்பதால் கனத்த மனதோடு இந்த உறவிற்கு தாய் மற்றும் சகோதரிகள் சம்மதிப்பதாக விலங்கியல் நிபுணர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். வெள்ளை சிங்கங்கள் செயற்கையான முறையில் முறை தவறிய பாலுறவுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. 1960ஆம் ஆண்டுகளில் சொற்ப அளவே வெள்ளை சிங்கங்கள் இருந்த நிலையில் அவற்றின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த சில நாடுகள் இன்பிரீடிங் என்று சொல்லப்படக்கூடிய முறை தவறிய உறவுக்கு அவற்றை கட்டாயப்படுத்தி அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்துள்ளனர். ஆனால் வனத்திலோ இவற்றை சிங்கங்கள் அனுமதிப்பதில்லை. பூனை பேரினத்தின் மிகப்பெரிய விலங்கு சிங்கம். ஆனால் அதன் கடைசி காலங்கள் காயங்கள் மிகுந்தவை. சக போட்டியாளனை அடித்து கொன்று அரியணை ஏறும் காட்டு ராஜாவின் இறுதி காலங்கள் இருள் கலந்த சோகத்தோடு முடிவுக்கு வருகின்றது. கூட்டத்திலிருந்து விரட்டப்படும் கிழட்டு சிங்கம் தனது கடைசி காலத்தை தனிமையில் கழிக்கும். வயதானதால் பெரிய விலங்குகளை வேட்டையாடுவதற்கான நகம், பற்கள் இல்லாததோடு சக்தியும் இல்லாததால் மற்ற விலங்குகள் வேட்டையாடி மிச்சம் வைத்த எச்சி உணவை உண்ணும் நிலைக்கு சிங்கங்கள் தள்ளப்படும். ஒரு கட்டத்தில் பட்டினியில் வாழும் நிலையும் ஏற்படும். இதனால் 12 வயதிலேயே காட்டு ராஜா தனது கடைசி மூச்சை நிறுத்திக் கொள்ளும்.